வணக்கம் மதிப்புக்குரிய கௌரவ சட்டவாளர் அவர்களே. இன்றைய நாளிலே நாங்கள் உங்களை இந்த நேர்காணலூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முதல் நீங்கள் ஒரு ஊடகத்துக்கோ அல்லது ஒரு வேற யூடியூப் சேனலுக்கு கொடுத்த செவ்வியிலே டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமாக ஒரு வதந்திகள் போய்கொண்டிருக்கிறது. அதன் உண்மைத்தன்மை எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. சட்டவாளர் மணிவண்ணன் அவர்கள் டாக்டர் ராமநாதனுடன் போய் இணைவதாகவும் அல்லது அதுக்குரிய சமர பேச்சுக்களை நடத்த போவதாகவும் அந்த ஊடகங்களில் வெளிவந்தது. அதன் உண்மைத்தன்மையை நீங்கள் இதில் விளக்கிக் கொள்ள முடியுமா? இல்லை, அந்த ஊடகம் ஒன்றிலே யூடியூப் சேனல் ஒன்றிலே நான் சொன்ன கருத்துக்கு இடப்பட்ட தலையங்கம் முற்றிலும் நேர்மாறான ஒரு தலையங்கம். என்னை பொறுத்த மட்டிலே என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எதிர்வரும் காலங்களிலே அவரோடு இணைந்து பயணிக்கலாமா என்று. நான் சொன்னேன், என்னென்ன காரணத்துக்காக உண்மையிலே பயணிக்க முடியாமல் இருக்கிறது, அவர் தன்னை திருத்தினால் மாத்திரமே நாங்கள் பயணிப்பதை பற்றி சிந்திக்கலாம் என்றுதான் நான் அந்த ஊடகத்துக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை அந்த ஊடகம் தலைகீழாக தலைப்பை இட்டிருந்தது மணிவண்ணன் இணைந்து விட்டார் என்று. ஆனால் அவ்வாறு இணைந்து விட்டதாக நான் சொல்லவும் இல்லை, இணைய போவதாகவும் சொல்லவும் இல்லை. இப்பொழுது அவருடைய நடவடிக்கைகள் இணைவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதைத்தான் நான் அதிலே குறிப்பிட்டு, அவர் தன்னை உருமாற்றி கொண்டால் அல்லது தன்னுடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொண்டால் மாத்திரமே எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக தேவைப்பட்டால் இணைந்து பயணிக்கலாம் என்று நான் சொன்னேன். தற்போது அந்த முடிவுக்கான ஒரு பதில் என்னவாக இருக்கு? தற்போதைய நிலைமையில் அவர் திருந்தினால் நாங்கள் அது பிறகு அவர் எங்களோட இணைய போறோம் என்று விரும்பினால் எங்களுடைய மத்திய குழு தொடர்பாக தீர்மானத்தை. உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்த்தீங்களா, புலம்பெயர்ந்து நாடுகளிலே இயங்கி வருகிற டிக்டாக் தளம் ஊடாக ஒரு டிக்டாக் தளத்திலே நேரலையிலே இந்த பேச்சுக்கள் சட்டவாளர் மணிவண்ணன் சம்பந்தமாக போய்கொண்டிருந்தது. அந்த பேச்சிலே மணிவண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் மக்கள் ஆணை கிடைக்க பெற்று சட்டசபை சென்றவர். ஆனபடியாலே மணிவண்ணன் தேடி டாக்டர் ராமநாதன் அவர்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி மாறுவதாக இருந்தால் மணிவண்ணன் தான் டாக்டரிடம் ராமநாதனிடம் போய் சென்று கேட்க வேண்டும், நீங்கள் எங்களுடைய கட்சியில், நான் உங்கள் கட்சியில் வரலாமா என்று சொல்லி. இதற்கான உங்களுடைய பதில் என்னவாக இருக்கு? அவர் என்ன கட்சி வச்சிருக்காரு? அவருக்கு ஏதாவது கட்சி இருக்கு? நான் போய் சுயேட்சை குழுவில் சேரலாம். அவர் தேர்தலுக்காக ஒரு சுயேட்சை குழுவில் போட்டிக்கிட்டு இருந்தார்கள் 9 பேர். அதுக்குள்ள அடிபட்டு பிரிஞ்சு போய் நிற்கிறார்கள். இப்பொழுது அவர் தனி மனிதர், அவரோடெல்லாம் நான் சேர முடியாது. நாங்கள் ஒரு கட்சியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். நான் அரசியலில் நீண்ட காலம் பயணிக்கின்ற ஒருவர். நான் ஒரு சுயேட்சை குழுவாக தேர்தலில் கேட்டு தனி மனிதனாக நிற்பவரோடு நான் போய் சேருவதென்பது நடைமுறை சாத்தியமான ஒரு விடயமும் அல்ல, பொருத்தமான கேள்வியும் கிடையாது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கௌரவ சட்டவாளர் மணிவண்ணன் அவருடைய சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காலப்போக்கிலே இந்த கட்சியுடன் சட்டவாளர் மணிவண்ணன் அவருடன் இணைந்து நடக்கக்கூடிய தோற்றங்கள் பெற்றால் நாங்கள் அது சம்பந்தமாக முடிவெடுப்போம். இதுல என்னுடன் இணைந்து பயணிப்பதென்பில் நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன். என்னுடைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மாகாண சபையினுடைய முதலமைச்சர், என்னுடைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நீதியரசர். அந்த கட்சியிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த அவ்வாறான நிலையிலே நான் போய் ஒருவரோடு இணைய முடியாது, தனிமனிதனோடு. அந்த தனிமனிதன் ஒரு கட்சியாக பயணிக்க வேண்டும் என்று விரும்பி தன்னை உருமாற்றி கொண்டால் எங்களுடைய மத்திய குழு இருக்கிறது கட்சிக்கு, அந்த மத்திய குழுவிலே நாங்கள் தீர்மானம் எடுப்போம் என்பதை நான் வடிவாக சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் அந்த விடயத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த விடயத்துக்கு வருவோம். தொடர்ச்சியாக உங்கள் கட்சி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் நோமலாக சொல்ல போனால் தோல்வியை சந்தித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தோல்விக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று உங்களுடைய கருத்து? நோமலாக சுயேட்சை குழுக்கள் இறங்கினதாலா அல்லது வேற ஏதாவது இதற்கான காரணங்கள் இருக்கிறதா? இல்லை, எங்களுடைய தோல்விக்கு பல காரணங்கள் இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்த்திருக்கின்றோம். அதிலே ஒன்று, தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த தரப்புகள் பல கூறுகளாக உடைந்து தங்களுக்குள் முரண்பட்டு செயற்பட்ட நிலைமை என்பது தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு பாரிய விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது, தமிழ் தேசியம் பேசிய தரப்புகளுக்கு வாக்குகள் விழுந்திருந்தாலும் அவர்கள் பிளவடைந்திருந்த நிலையில் ஒவ்வொரு அணிக்குமான வாக்குகள் சிதறி போய்விட்டது. அதைவிட சுயேட்சை குழுக்கள் மிக அதிகமாக
இந்த தேர்தலிலே போட்டியிட்டு அவர்களும் சொற்ப வாக்குகளை பிரித்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான பல காரணங்கள் எங்களுடைய வெற்றியை பாதித்திருக்கிறது. அதைவிட உங்களுக்கு தெரியும், பல போலியான கதைகளை கருத்துருவாக்கம் செய்தார்கள். அதைவிட விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் பார் பர்மிட் விநியோகித்ததாக சொல்லி எல்லா கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரத்திலே அதை ஒரு பேசு பொருளாக்கி எங்கள் மீது அவர் தேர்தலிலே போட்டியிடாத நிலையிலும் கூட எங்கள் மீது அந்த விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்ததோடு நானும் அதிலே தொடர்புபட்டதாகவும் சிலர் போலி முகநூல்களின் ஊடாக கதைகளை கட்டிவிட்டிருந்தார்கள். இவ்வாறான பொய் பிரச்சாரங்கள், போலி பிரச்சாரங்கள் எல்லாமே காரணங்களாக அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த தோல்வி ஒரு காரணம் சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணங்கள் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதா அல்லது இவங்களுடைய முன்னாள் கௌரவ உச்ச நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா கூறியிருந்தார், நான் வாழ்வாதாரத்திற்காகவே ஒரு பெண் தலைமத்துவ குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக அமைவாகவே நான் அதில் கையொப்பமிட்டேன், சிபாரிசு கையொப்பமிட்டேன் என்று மாத்திரமே அதில் கூறியிருந்தார். அப்படியாக இருந்தால் ஊடகங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது வாழ்வாதாரங்களில் இருக்கிற பட்சத்தில் எத்தனையோ மாவீர குடும்பங்கள் இந்த நிமிடம் வரைக்குமே வறுமைக்கோட்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன வாழ்வாதாரம் வழங்கி இருந்தீர்கள் என்ற கேள்விகளையும் அந்த ஊடகங்களிலே அந்த நாளிலே நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இதற்கான உங்களுடைய விளக்கம் என்ன? நிச்சயமாக அவ்வாறான பதிலை சொல்லவில்லை. இவையெல்லாம் ஊடகங்களாலே திரித்து கட்டப்பட்ட மோசமான பரப்புரையை தவிர எங்களை தாக்குவதற்கு அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. என்னையோ அல்லது என்னோடு போட்டியிட்ட சக வேட்பாளர்களையோ விமர்சிப்பதற்கு எந்த விமர்சனங்களும் இருக்கவில்லை. நாங்கள் மிக திறம்பட உள்ளாட்சி மன்றங்களை நிர்வகித்து காண்பித்தவர்கள், அதை பெரிய சாதனையாக செய்திருந்தவர்கள். இந்த நிலையிலே எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்காக செய்யப்பட்ட பல போலி பிரச்சாரங்களை தவிர அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் வாழ்வாதாரம் கொடுத்ததாக சொல்லவில்லை. அடுத்ததாக நான் கட் பண்ணி தான் கேட்பேன். அடுத்ததாக கூடுதலாக இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஆட்சிக்கு வரக்கு முதல் அல்லது அரசியலுக்கு வரக்கு முதலும் தேர்தல் பரப்புரைகளிலே விடுதலை புலிகளின் தலைவரை பேர் பாவித்தும் விடுதலை போராட்டத்தை பாவித்தும் மாவீரர்களுடைய பெயரை பாவித்தும் தான் அரசியல் செய்தவர்கள் நிறைய பேராக இருந்தார்கள். நாங்கள் அதையும் கண்கூடாக பார்த்தினார்கள். ஆனால் பரப்புரைக்கு, அதாவது தேர்தலுக்கு முன்னர் சொன்னவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், நிபந்தனையின்றி விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். கூடுதலான காலங்களில் இருக்கிறவர்களை வழக்காவது நாங்கள் வழக்கு தாக்குதலாக செய்யறதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொன்னார்கள். அடுத்ததாக முற்றுமுழுதாக பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்றும் கூறியிருந்தார்கள். இந்த நாள் வரைக்கும் அப்படியான ஒரு வேறு திட்டங்கள் நடக்கிறதாக எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தும் ஆனால் நேற்றைய நாளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது, மதிப்புக்குரிய முன்னாள் நகர மேஜர் மணிவண்ணன் அவர்கள் உங்களுடைய முன்னாள் அரசியல் கைதிகள் விடுதலை கோரி ஒரு கையெழுத்து வேட்டையை நடத்தியிருந்தார்கள் இங்கே ஆயர் இல்லத்துக்கு அருகாமையிலே. அந்த கையெழுத்து வேட்டையிலே கௌரவ மணிவண்ணன் அவர்களும் கௌரவ அரியநேந்திரன் அவர்களும் பங்கு பெற்றதாக நாங்கள் ஊடகங்களில் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இந்த மக்கள் ஆணை பெறப்பட்டு பாராளுமன்றம் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஏன் கலந்து கொள்ளவில்லை? சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதை உண்மையிலே என்னாலே பதில் சொல்ல முடியாது. அவர்களை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியிலே கேட்க வேண்டும். ஆனால் இது என்னை பொறுத்த மட்டிலே மிகவும் அவசியமான ஒரு விடயம். நாங்கள் 2010ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக தெருவாக நின்று போராடி இருக்கின்றோம் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்காக. அதனூடாக பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் 9 அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில். அதில் சிலர் தண்டனை பெற்றும் இருக்கிறார்கள். 22 அரசியல் கைதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு மீண்டும் விடுதலை போராட்டத்தை உயிர்ப்பிக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்துக்கிடமில்லை. நானும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு அதிர்ஷ்டவசமாக வெளியில் வந்த ஒருவர். ஆகவே இவர்களுக்காக போராட வேண்டியது எங்களுடைய கட்டாயமாக இருக்கிறது. மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு 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 காரசாரமான ஒரு கேள்வி உங்களிடம் நாங்கள் கேட்க போறோம் என்னன்னு சொன்னால், போலி அரசியல் செய்பவர்களையும் யதார்த்தமான, அதாவது சினிமா
பாணியில் அரசியல் செய்தவர்களையும் அவர்களையும் இந்த இப்போதைய மக்கள் தூக்கி கொண்டு போய் உயரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எமது நாட்டுக்காக போராடியவர்களுக்காகவும் எமது மண்ணுக்காக ரத்தஞ்சிந்தி இன்று விழுப்புணர்வடைந்து ஏலாமை இருக்கிறவர்களுக்காகவும் கதைத்துக் கொண்டிருப்பவர்களை உண்மையான தேசியம் சம்பந்தமாக ஈடுபடுபவர்களையும் மக்கள் கண்டுகொள்றது இல்லை. அப்படியான மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கள் இந்த நேரத்தில்? இல்லை, நீங்க சொல்றது உண்மை. இது ஒரு பாரதூரமான பிரச்சனையா போகுது. மற்றது திட்டமிட்ட வகையிலையும் போகுது. நீங்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை யோசிக்க வேணும். எங்களுடைய இனம் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்ச ஒரு இனம், மிகப்பெரிய தியாகங்களை செய்த ஒரு இனம். இந்த போராளிகள், இந்த போராட்டத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் இந்த மக்களுடைய உறவுகள் தான். ஆகவே அவருடைய தியாகங்கள், அந்த இழப்புகள், அதையெல்லாம் நாங்கள் இலகுவாக கடந்து செல்ல முடியாது. இன்று ஒரு விடயம் திட்டமிட்ட வகையிலே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக சிலர் திட்டமிடப்பட்டு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுடைய கவனத்தை இந்த போராட்டம், இந்த அரசியல் உரிமை என்பவற்றிலிருந்து கலட்டி எடுத்து அவருடைய பிரச்சனைகளை வேறு பிரச்சனைகளாக காண்பித்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவது. அது அங்கே இருக்கிற ஊழல் பிரச்சனை, இங்கே இருக்கிற அதிகாரியின் பிரச்சனை, இங்கே இருக்கிற ஆபிசரின் பிரச்சனை என்று எங்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான போராட்டத்தை இப்பொழுது மழுங்கடித்து அதை மாற்றி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சங்கடம் இல்லாத வகையிலே மக்களுடைய மனங்களை திசை திருப்புகின்ற இந்த போராட்டத்தை நியாயப்படுத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு, எங்களுடைய இழப்புகளுக்கு, எங்களுடைய வலிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தரப்புகளுடைய குரலை ஓங்க விடாது அதை மழுங்கடிப்பதற்காக திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் ஒன்று இப்பொழுதாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த போராட்டத்தையோ தேசியத்தையோ கதைப்பதை விடுத்துவிட்டு வேறு சமூக பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பூதாகரமாக்கப்பட்டு அதை பற்றி கதைப்பவர்கள் பெரிய தியாகிகளாகவும், அதை பற்றி கதைப்பவர்கள் உண்மையான அரசியல் தலைவராகவும் சித்தரிக்கின்ற ஒரு மடை மாற்றுகின்ற ஒரு ஏமாற்று நாடகம் திட்டமிடப்பட்டு நடக்கிறது. கவர்ச்சி அரசியல் என்று சொல்லுகிறார்கள். அதற்குரிய விளக்கம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்ல முடியுமா? எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளக்கம் இருக்கலாம். எனக்கு அந்த கவர்ச்சி அரசியல் என்று நீங்கள் என்னத்தை கேட்கிறீர்கள் எனக்கு தெரியாது. கவர்ச்சி அரசியல் என்பது கவர்ச்சி, ஒரு ஜனரஞ்சகம் இருக்க வேண்டும். அரசியலிலே ஜனரஞ்சகம் இருக்க வேண்டும் என்று சொல்வார். ஜனரஞ்சகம் இருப்பவர் தான் ஒரு அரசியலிலே தலைவராக வர முடியும், அல்லது ஆளுமை மிக்கவர் ஒருவர் தான் வரலாம் என்று சொல்வார்கள். அந்த கவர்ச்சியும் நீங்கள் கேட்கிற கவர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அல்லது பக்கத்துல ஒரு கவர்ச்சிகரமான ஆக்களை கொண்டு திரிஞ்சால் அது ஒரு கவர்ச்சியா இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா, அதுவும் எனக்கு தெரியாது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற பரப்புரைகளிலேயே எங்களுடைய அரசியல்வாதிகள் கூறியிருந்தார்கள், நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது கோரியும் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் நாங்கள் வலியுறுத்துவோம் என்று சொல்லி. இதுக்கு உட்பட எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆட்சியில் இருக்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இதுவரை நாளைக்கும் இந்த நேரம் வரைக்கும் பாராளுமன்றத்திலே அரசியல் கைதிகள் சம்பந்தமாகவும் அல்லது பயங்கரவாத சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்கிறது சம்பந்தமாகவும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராவது கேள்வி எழுப்பி இருக்கிறார்களா? நான் உண்மையிலே அப்படி கேள்வி எழுப்பவில்லை என்று நான் குற்றச்சாட்டை முன்வைக்க என்னால முடியாது. ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் நான் தொடர்ந்து பார்ப்பவன் அல்ல, பார்க்கவில்லை. ஆகவே அவர் பேசியிருக்கலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அவர்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்பதுதான் உண்மை. இதில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த பல ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இதுக்காக குரல் எழுப்பியிருக்கிறார்கள், அது எனக்கு தெரியும். நேற்றைய தினம் கூட கையெழுத்து போராட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, தொடர்ச்சியாக இந்த குரலை நாங்கள் எழுப்பி இருக்கின்றோம். புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னை பொறுத்தமட்டில் புதிதாக இந்த முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் நான் அறிந்த வகையிலே இதுவரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி பேசவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்களில் கூட அவர்கள் பங்கெடுப்பதும் இல்லை, அல்லது அதுக்கான ஆதரவான குரலை பாராளுமன்றத்துக்கு வெளியில் கூட அவர்கள் தெரிவிப்பவர்களாக நான் கருதவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை என்பிபி அரசாங்கத்துக்கு பாரிய கடமை ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஜேவிபியாக இருந்த கால பகுதியிலே ஆயுதமேந்தி போராடியவர்கள். அந்த ஆயுதமேந்தி போராட்டத்தினூடாக அவர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தவர்கள். அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்படுவதற்கான முதலாவது காரணமாக இருந்தது தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டம் அல்ல, ஜேவிபியினுடைய கிளர்ச்சியை அடக்குவதற்காகவே
தற்காலிக ஏற்பாடாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அதை நியாயப்படுத்தி சொல்லப்பட்டபடி அந்த உண்மையிலேயே பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தவர் ஒரு தமிழ் அமைச்சர், ஒரு தமிழர். அவர் தான் நீதி அமைச்சராக இருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தவர். அப்பொழுது நியாயப்படுத்தப்பட்டது ஜேவிபியினுடைய கிளர்ச்சி அடக்குவதற்காக ஒரு தற்காலிகமாகத்தான் இதை கொண்டு வருகின்றோம் என்று. ஆனால் உண்மையிலே நடந்த வரலாறு வேறு. ஜேவிபியும் அடக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு பயங்கரவாத தடை சட்டம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக, தமிழ் மக்களுக்கு எதிராக இன்னலை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதிலே சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம், ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் பின்னாட்களிலே அரசாங்கத்தினாலே விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஜேவிபி இன்று ஆட்சி பீடம் ஏறுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அரசியல் கைதிகள், நாங்கள் இன ரீதியாக வேறுபட்டவர்கள் என்கின்ற காரணத்திற்காகவே எங்களுடைய அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமூக குற்றம் எதையும் செய்யாதவர்கள். அவர்கள் ஒரு இனத்தினுடைய, ஒடுக்கப்படுகின்ற இனத்தினுடைய குரலாக தங்களை அர்ப்பணித்தவர்கள், தியாகம் செய்தவர்கள். அவர்கள் களவு செய்யவில்லை, சூது செய்யவில்லை, அல்லது கற்பழிக்கவில்லை, கொலை செய்யவில்லை. அவர்கள் நாட்டின் தமிழ் மக்களுடைய நலன்களுக்காக தங்களை தியாகம் செய்து போராடிய ஒரு தரப்பு. ஆகவே இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். யுத்தம் முடிவடைந்து இன்று 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதி கூட விடுதலை பெறுகின்ற காலப்பகுதியை கடந்துவிட்ட நிலையிலும் இவர்கள் தொடர்ந்தும் பாராளுமன்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற செயல் ஒரு மோசமான ஒரு விடயம். இதிலே இந்த ஆட்சி பீடத்துக்கு அனுரகுமார திசாநாயக்கா வருவதற்கு முதல் நாள் வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பிய ஒருவர். ஆனால் இன்று அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் இதுவரை அதற்கான நடவடிக்கைகளை செய்யவில்லை. ஆகவே ஜேவிபிக்கும் ஒரு கடப்பாடு இருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு ஜேவிபியினுடைய உறுப்பினர்களுக்கும் கடப்பாடு இருக்கிறது. இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான குரலை எழுப்புவது. மார்ச் மாத இறுதியில் அல்லது சித்திரை மாத துவக்கத்தில் பிரதேச சபை தேர்தல் நடக்க உள்ளதாக இருக்கிறது. அந்த வகையிலே அதுக்குரிய ஆயத்தங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக எப்படி போய்கொண்டிருக்கிறது? அதை எப்படி நீங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல போகிறீங்க? எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு பிரதேசம் ரீதியாகவும் எங்களுக்கான கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகளின் ஊடாக நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான தயார்படுத்தலிலே முற்றுமுழுதாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஏற்கனவே வேட்புமனுக்களையும் தாக்கல் செய்திருந்தோம். ஆனால் இம்முறையும் எங்களுடைய புதிதாக வேட்பாளர்களை நியமிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது புதிதாக வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான தயார்படுத்தல்களில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் என்னை பொறுத்த மட்டிலே நான் தொடர்ச்சியாக சொல்லுகின்ற ஒரு விடயம், தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகள் மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுக்குள் பிளவடைந்து கொண்டிருக்க கூடாது. நாங்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தல் களத்திலே பயணிக்க வேண்டும், ஒற்றுமையாக இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு எங்களுடைய மண்ணிலே தென்னிலங்கை தேசிய கட்சிகள் காலூன்றுவதை நாங்கள் தடுக்க முடியும். எங்களுடைய பிரதேச சபைகளை என்பிபி கைப்பற்றுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். அவை தமிழ் தேசியம் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்கின்ற தரப்புகள் இந்த தேர்தலிலே ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் தேவை. அந்த அழைப்பை நான் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக நான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த என்னுடைய மொழிவுகள் அல்லது என்னுடைய அறைகூவல்கள் செவிசாய்க்கப்படாமல் நாங்கள் தனித்து கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒரு நிதானமற்ற கேள்வியும் தீர்க்க தரிசனமற்றவர்களின் ஒரு செயல்பாடற்ற கேள்வியும் தான் இந்த கேள்வியாக அமைந்தது. அதாவது அன்றைய நாளிலே நீங்கள் இந்த டாக்டர் அர்ச்சுனா ராமனுடன் இணையப் போவதாகவும் அல்லது அதுக்கான ஒரு வதந்திகள் பரவி கொண்டிருக்க நேரத்திலே சில பேர் சொல்லியிருந்தார்கள், அப்படி கேட்டிருந்தார்கள், மணிவண்ணன் அர்ச்சுனாவுடன் இணைவார், சில நேரத்தில் தமிழ் தேசிய முன்னணியுடனும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்ற ஊடகங்களிலே, டிக்டாக் தளங்களும், குறிப்பாக சொல்ல போனா டிக்டாக் தளங்களிலே இப்படியான ஒரு பேச்சு கதைகள் போய்கொண்டிருது. இதுக்கான உங்களுடைய விளக்கங்கள் என்ன மாதிரி? நான் யாரோடையும் இணைய வேண்டிய தேவை கிடையாது. நான் சொன்ன நான் ஒரு கட்சியாக இருக்கின்றோம். யாராவது தேர்தலில் எங்களோடு கூட்டு வைக்க விரும்புகிறவர்கள் கூட்டு வைக்கலாம். ஆனால் நான் அர்ச்சுனா தொடர்பில் சொன்னபடியும் நான் திரும்பியும் சொல்றேன், இப்போதைக்கு அவரோட சேர முடியாது என்பதுதான் என்னுடைய பதிலாக இருந்தது. என்றால் அவர்களுடைய தற்போதைய செயற்பாடுகள் எங்களோடு இணைவதற்கு சாத்தியமற்றது. அவர் தன்னை திருத்தி கொண்டால்
எதிர்காலத்திலே மாற்றிக்கொண்டால், தன்னை தகவமைத்துக் கொண்டால், எங்களோடு சேருவதற்கு அவர்கள் விரும்பினால் எங்களுடைய மத்திய உணவை பரிசீலிக்கும் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருந்ததை தவிர நான் சேரப்போகிறேனோ அல்ல சேர்ந்து விட்டேனோ என்று நான் விருப்பமும் தெரிவிக்கவில்லை. அதே போன்றால் எந்த கட்சியோடும் நாங்கள் எதிர்காலத்தில் சேருவதாக இருந்தால் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு தான் அந்த தீர்மானத்தை எடுக்கும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்பு இணைந்து பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே நான் போய் இணைய போவதென்றது பிழையான கருத்து. எந்த ஒரு கட்சியிலும் நான் போய் இணைய போவது இல்லை. நான் இப்பொழுது ஒரு கட்சியிலே இருக்கிறேன். எதிர்காலத்தில் சில வேளைகளில் அந்த கட்சியும் என்னை தூக்கி வெளியில போன்று கலைத்தால், அப்படி ஒரு நிலைமை வந்தால் பேர்த்து அதை பற்றி பரிசீலிக்கும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் நான் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர். ஆகவே தேர்தல் கூட்டு தொடர்பிலே நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகள் எல்லோருமே ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய வெளிப்படையான கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே கூட்டு வைத்துக் கொள்வதற்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகள் கூட்டு வைத்துக் கொள்வதற்கு தேர்தலை கூட்டாக எதிர்கொள்வதற்கு விரும்பினால் அது தொடர்பிலே நாங்கள் பரிசீலிக்கலாம். மதிப்புக்குரிய சட்டவாளர் அவர்களே, உங்களிடம் இந்த இறுதியான கேள்வி. இந்த பாராளுமன்றத்துக்கு உள்ளே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு உரிமை, அது சம்பந்தமாக உங்களுடைய தெளிவை இங்கே இந்த இடத்திலே நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை என்பது பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே பாராளுமன்றத்துக்கு உள்ளே சில விடயங்களை சுயாதீனமாக கதைப்பதற்காக. ஏனென்றால் அது ஒரு சட்டவாக்க கழகம். பாராளுமன்றம் என்பது உண்மையிலேயே சட்டவாக்க கழகம், சட்டங்களை உருவாக்குகின்ற இடம். ஆங்கிலத்தில் லெஜிஸ்லேச்சர் என்று சொல்லுவார்கள். ஆகவே நாங்கள் பாராளுமன்றம் என்று சொல்லுகின்ற அதேவேளை அதன் உண்மையான பேர் சட்டங்களை உருவாக்குகின்ற இடம். ஆக சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் சுயாதீனமாக சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை அங்கே தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல சட்டத்தை உருவாக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே சிறப்புரிமைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த சிறப்புரிமைகளை பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு வெளியிலே பிரயோகிக்க முடியாது. வெளியிலே அவர் ஒரு சாதாரண மனிதர் தான். அவரை எந்த ஒரு சட்ட ஏற்பாடும் பாதுகாக்கும். அதே நேரம் பாராளுமன்ற சிறப்புரிமை என்கின்ற அடிப்படையிலே வேறு தனிநபர்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக அல்லது அவர் மீது அவதூறு பரப்புகின்ற விதமாக பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பேசவும் முடியாது. அதை யாரையும் நோகடிப்பதற்கு அல்லது அவதூறு தெரிவிப்பதற்காக பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பாதுகாப்பு அளிக்கப் போவதும் கிடையாது. ஆகவே இந்த விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு வெளியிலே பாராளுமன்ற உறுப்பினர் என்பது சாதாரண மனிதர் போன்ற ஒரு நபர் தான் சட்ட ரீதியாக. ஆனால் அவர் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வது, அதுவும் முறைப்படி ஆராய்வதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. அந்த தார்மீக உரிமையை மதிக்க வேண்டும். அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சில விடயங்கள் மக்கள் பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடுகின்ற பொழுது அதுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பது ஏற்புடையாதான ஒரு விடயம். ஆகவே சிறப்புரிமை எனக்கு இருக்கிறது, நான் எம்பி, நான் இனி என்னெல்லாம் செய்யலாம் என்று நினைத்தால் அதுக்கான பலாபலன்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு கேள்வி இப்ப மக்களுடைய நிறைய குழப்பங்கள் இருக்கு. வட்டார முறை உள்ளூராட்சி தேர்தல்ல வட்டார முறை என்றால் என்ன மாதிரி என்றதும் தொகுதி வாரி என்றால் என்ன மாதிரி என்றது குழப்பம் இருக்கு. அதுக்கான குழப்பத்தை நீங்க சொன்னீங்கன்னா இல்ல, இதுல வட்டாரம் தொகுதியல் என்று சொல்வது ரெண்டுமே ஒன்று. வட்டாரம் என்பது ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்குள்ளே இருக்கின்ற 2-3 GS பிரிவு அல்லது ஒரு GS பிரிவை ஒரு வட்டாரமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். தொகுதி என்று சொல்வது பாராளுமன்ற தேர்தலிலே வருகின்ற ஒரு விடயம். அது பிரதேச சபை தேர்தலுக்கு வராது. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலே யாழ்குடா நாட்டிலே 11 தொகுதிகள் தேர்தல் தொகுதிகள் இருக்கின்றன. அது முன்னர் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது 11 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது 6ஆக குறைந்து விட்டது. ஆனால் அந்த தேர்தல் தொகுதிகள் வழக்கொழிந்து விட்டாலும் இப்பொழுதும் பழைய தேர்தல் தொகுதிகளை நாங்கள் சொல்வது வழமை. நல்லூர் தொகுதி, யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி என்று. அவை தொகுதி என்பது பாராளுமன்ற தேர்தலிலே பயன்படுத்தப்படுகின்ற வாக்கியம். வட்டாரம் என்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு சிறிய நிலப்பரப்பை சொல்லுகின்ற ஒரு வசனமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்க வர விடயம் நான் நினைக்கிறேன் வட்டார தேர்தல் முறையும் வீதாசார தேர்தல் முறையும் தான் நீங்கள் கேட்கின்றீர்கள். வட்டார தேர்தல் முறைக்கும் வீதாசார தேர்தல் முறைக்குமான வித்தியாசம் என்று.
வட்டார தேர்தல் முறை என்ற இப்பொழுது இருப்பது ரெண்டையும் கலந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ரெண்டையும் கலந்த ஒரு தேர்தல் பொறிமுறை. உண்மையிலே அந்த ரெண்டையும் கலந்த ஒரு தேர்தல் பொறிமுறை உண்மையிலே நல்ல ஒரு தேர்தல் பொறிமுறை. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த தேர்தல் பொறிமுறையிலே வட்டாரங்கள் 60% 40% விகிதாசாரமாக கணிக்கப்படுகிறது. 60% 40% என்று இந்த கலப்பு பொறிமுறையை அமைத்திருக்கின்ற பொழுது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை முழுவதிலும் எதிர்கொள்ளப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு கட்சியாலே ஆட்சியை பிடிக்க முடியாமல் போகின்ற தொங்கு சபைகள் உருவாகுகின்ற ஒரு சூழ்நிலையை அந்த தேர்தல் பொறிமுறை ஏற்படுத்திவிட்டது என்கின்ற ஒரு பரவலான அபிப்பிராயம் இலங்கை முழுவதும் இருக்கிறது. ஆகவே அதை 70க்கு 30 வட்டாரங்கள் 70ஆகவும் விகிதாசாரம் 30ஆகவும் மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையும் இருக்கிறது. அவ்வாறு மாற்றியமைக்கின்ற பொழுது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதுக்கான காரணம் என்னவென்றால், வட்டார தேர்தல் முறை என்றால் அதை நான் சுருக்கமாக சொன்னால், ஒரு வட்டாரத்தில் அதிக வாக்குகளை பெறுகின்றவர்களுக்கு அந்த வட்டாரத்தில் ஆசனம் கிடைக்கும். இப்ப யாழ் மாநகர சபையை நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம். யாழ் மாநகர சபையிலே 45 உள்ளூராட்சி மன்ற மாநகர சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவருடைய மொத்த எண்ணிக்கை 45. இதுல 27 பேர் 27 வட்டாரங்களிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். 27 பேர் 27 வட்டாரங்களிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். 18 பேர் வீதாசார அடிப்படையிலே நியமிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப அது 60க்கு 40 என்ற அடிப்படையிலே 60% வட்டாரம் 27, 40% 18 ஆசனம் வீதாசாரத்திலே ஒதுக்கப்படுகிறது. இப்பொழுது 27 வட்டாரங்களுக்கு தான் தேர்தல் நடக்க போகிறது. சில வட்டாரங்களிலே ஏதோ ஒரு கட்சி வெல்ல போகுது. ஏனென்றால் ஒரு வாக்கு கூட பெற்றாலும் அவருக்கு ஆசனம் கிடைத்தது. ஒரு வாக்கு குறைய பெற்றாலும் அவர் தோல்வி அடைந்தவராக விடுவார். இப்பொழுது பாருங்கள், முழுக்க வட்டார முறை தேர்தலாக இருந்தால் 2 கட்சிகள் போட்டியிடுது. ஏ கட்சி பி கட்சின்னு 2 கட்சி போட்டியிடுது என்று வைப்போம். ஏ கட்சி எல்லா வட்டாரத்திலையும் ஒரு வாக்கை கூட பெறுகிறது, 501 வாக்கு என்று பெறுகிறது. மற்ற கட்சி எல்லா இடமும் 500 வாக்குகளை பெறுகிறது. சும்மா உதாரணத்துக்காக சொல்லுவது. பி கட்சி முற்றுமுழுதாக தோல்வி அடைந்துவிடும். ஏ கட்சி 27 வட்டாரங்களும் வென்று விடுவார். என்றால் ஆனால் அவர் பெற்றது ஒரே ஒரு வாக்கு தான் அதிகம். ஆகவே இந்த பி கட்சி மிகப்பெரிய பாதிப்பை பெறப்போகிறது. ஏனென்றால் 500 வாக்குகளை பெற்றிருந்த பொழுதிலும் அந்த ஒரு வாக்கை பெறாமல் தான் தோற்றிருக்கிறார். அப்ப இவர் 500 பேர் இவருக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினாலே தான் 27 வட்டாரங்கள் வென்றவர்களுக்கு அந்த இடங்களை கொடுத்தாலும் ஒட்டுமொத்தமாக பெறப்படுகின்ற வாக்குகளினுடைய விகிதாசாரத்துக்கு ஏற்ப மற்றைய கட்சிகளும் வட்டாரங்களில் தோற்ற கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பொறிமுறை கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது அவர்களுடைய பொறிமுறை என்னவென்றால், நீங்கள் பெற்ற வாக்கு விகிதங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு மொத்த ஆசனத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். 45 ஆசனத்திலே நீங்கள் பெற்ற வாக்கு விகிதங்களுக்கு ஏற்ப ஆசனங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அதாவது இவர் 501 படி மொத்தமாக ஒரு வாக்கை பெறுவார். 500 எடுத்தவர் 500 படி மொத்த வாக்குகளை எடுப்பார். அப்ப மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, வாக்களிக்கப்பட்ட எண்ணிக்கையில இருந்து இவர் பெற்ற வாக்குகளுடைய விகிதத்துக்கு ஏற்ப மொத்த ஆசனங்கள் கருத்தில் எடுக்கப்படும். 45 பார்ப்பார்கள். அதுல நீங்கள் வட்டாரத்திலே வென்றதை கழித்து விட்டு வீதாசாரத்திலே மிகுதியை தருவார்கள். இவர் எல்லாத்திலையும் தோற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு வாக்கை குறைய பெற்றிருந்த காரணத்தினாலே கிட்டத்தட்ட இவர் அளவுக்கான ஆசனங்களை இவரும் பெற்றுக்கொள்வார். ஆனால் ஒரு வட்டாரமும் அவர் வென்றிருக்க மாட்டார். சரிதான், ஒரு வட்டாரம் அவர்கள் வென்றிருக்க மாட்டார்கள். ஆனால் மீதி ஆசனங்கள் அவருக்கு மற்ற கட்சிக்கும் போகும். அவர் தனிய வட்டார தேர்தலாக வைத்தால் ஒரு ஆசனத்தால் ஒரு வாக்கால் ஒரு ஆசனத்தையும் பெற முடியாத ஒரு கட்சிக்கும் வீதாசாரம் கலப்பு பொறுமுறையாக வைக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஈக்குவலான ஆசனங்களை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் பெற்ற மொத்த வாக்குகள், அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் இவர்கள் பெற்ற வாக்குகளுக்கு ஏற்ப
ஆசனங்கள் பங்கிடப்படும். பாராளுமன்றத்திலே இப்பொழுது செய்கின்றது முறை போல, பாராளுமன்ற தேர்தலிலே செய்கின்ற முறை போல பாராளுமன்ற தேர்தலே தனிய விகிதாசாரம், பட் தொகுதி வாரி இல்லை, தனிய விகிதாசாரத்திலே மட்டும்தான் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது. அதிலே அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளை பார்ப்பார்கள், செல்லுபடியான வாக்குகளை கழித்து விடுவார்கள். அதிலே 5% குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகளையும் கழித்து விடுவார்கள். மிகுதி வாக்குகளிலே 6 ஆசனங்கள் தானே, யாழ் மாவட்டத்துக்கு 6 ஆசனங்கள், 6 ஆளை பிரிப்பார்கள். அப்ப ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு எவ்வளவு வாக்கு தேவை? செல்லுபடியான வாக்குகள் கழிக்கப்பட்ட வாக்குகளையும் விட மிச்ச வாக்குகளிலே ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு எவ்வளவு வாக்கு பெற வேண்டும் என்று கழிப்பார். இதே பொறிமுறையை அப்ளை பண்ணுவார்கள் உள்ளூராட்சி மன்றத்திலும். ஒவ்வொரு கட்சிக்குமான வாக்குகள் ஆசனங்கள் எண்ணிக்கையை பெற்றுக்கொள்வது, பின்னர் வட்டாரங்களிலே அவர்கள் பெற்ற ஆசனங்களை கழித்து விடுவார்கள். அளித்து விட்டால் இப்ப விகிதாசார பொறிமுறையின் ஊடாக அவர்களுக்கு 15 ஆசனம் கிடைக்குமாக இருந்தால் வட்டாரத்திலே 10 வென்றுட்டார்கள், 5 தான் விகிதாசாரத்தில் கொடுக்கும், 5 தான் விகிதாசாரம். இதில் மிகச்சிறந்த உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யாழ்ப்பாண மாநகர சபையிலே தமிழரசுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்பொழுது அன்னைக்கு 13 வட்டாரங்களில் வென்றிருந்தது, 13 வட்டாரங்களில் வென்றிருந்தது. ஆனால் இபிடிபி வெறும் 2 வட்டாரங்களில் தான் வென்றிருந்தது, வெறும் 2 வட்டாரங்கள். ஆனால் பெற்ற வாக்குகளை பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக வட்டாரங்களிலே 2ஐத்தான் வெல்ல முடிந்தாலும் கிட்டத்தட்ட சமமான வாக்குகள், நான் நினைக்கிறேன் 14,000 12,000 இன்னும் வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார். அதனாலே இவர்கள் விகிதாசார ரீதியிலே மிச்ச 8 ஆசனங்கள் கொடுக்கப்பட்டு மொத்தமாக 10 ஆசனங்களை அவர்கள் பெற்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 13 வட்டாரங்களை வென்றாலும் 3 விகிதாசார ஆசனங்கள் கிடைக்கப்பட்டு மொத்தமாக 16 தான் அவர்களுக்கு கிடைத்தது. இதுதான் அந்த இரட்டை பொறிமுறை. இதிலே 60க்கு 40 என்கின்ற விகிதாசாரம் ஆட்சி அமைப்பதிலே இடர்பாடுகளை கொண்டு வருகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது தொங்கு சபையாக மாறுகிறது, அது அதனுடைய நிரந்தரத்தன்மையை பாதிக்கிறது என்று அது 70க்கு 40 மாற்றுகின்ற பொழுது ஒரு கட்சியே ஆட்சி அமைக்கலாம் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இதுதான் இந்த 2 முறைமை. நன்றி. எங்களுடன் உங்களுடைய இந்த பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக இந்த நேரம் ஒதுக்கி தந்ததுக்கு, எங்களோட இந்த கலந்துரையாடலையும் ஒரு சிறப்பாக எங்களோட ஒத்துழைப்பு தந்ததுக்கும் உங்களுக்கு எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். சரி, நன்றி.